அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவரது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த இங்கே இந்த அருமையான அமர்வில் பங்கேற்கும் பெரும் வாய்ப்பை பெற்ற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்தேன். காற்றின் தீரா பக்கங்களிலும் காலம் கடந்தும் என்றும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மக்குரலோன் இசை முரசு ஈஎம் நாவூர் ஹனீஃபாவினுடைய நூற்றாண்டு பெருவிழாவை கடையநல்லூர் இஸ்லாமிய இலக்கிய கழகம் இங்கே 2 நிகழ்வாக முன்னெடுத்திருக்கின்றது. ஒரே நாளில் 2 நிகழ்வுகள், மாலை ஒரு புத்தக வெளியீட்டு விழா, காலையில் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு என்னுடைய பேரன்பை நான் உரித்தாக்குகின்றேன். 1925 பிறந்த நாவூர் ஹனீஃபாவை 100 ஆண்டு கடந்தும் இன்றைக்கும் நினைவு கூறும் விதமாக கடையநல்லூரில் இத்தகைய ஒரு விழாவை முன்னெடுத்ததற்கான காரணத்தை மாமா சேன் இப்ராஹிம் அவர்கள் இங்கே சொன்னார்கள். சட்டமன்றத்திலே இதற்காக குரல் கொடுத்தவர் அருமை நண்பர் நாகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். இந்த நூற்றாண்டை மிகச் சிறப்பான முறையில் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததை ஏற்று தமிழ்நாடு அரசு அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவர் வாழ்ந்த வீதிக்கு அவருடைய பெயரை சூட்டியதுடன் ஒரு சிறுவர் பூங்காவிற்கும் நாவூர் ஈஎம் ஹனீஃபா அவர்களுடைய பெயரை சூட்டுவதாக அறிவித்திருக்கிறது. இதனால் என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? ஒரு அடையாளமாக ஒரு பெயரை சூட்டுவதனால் மாற்றங்கள் நிகழ்ந்து விடுமா என்றெல்லாம் கேட்பவர்களுக்கு இன்றைக்கு வரலாறு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, வரலாறு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் முஸ்லிம்கள் வாழ்ந்ததற்கான தடம் தெரியாமல் அழிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வரலாற்றை கட்டியெழுப்புவது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. ஒரு மனிதனை காலம் கடந்து கொண்டாடுகின்ற ஒரு பணியை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வாழ்த்துக்குரியது. என்றாலும் கூட அது மட்டுமே பெரும் கலைஞர் நாவூர் ஹனீஃபாவிற்கு செய்கின்ற மரியாதை ஆகாது. இன்னும் இசைப்பள்ளிக்கு அவருடைய பெயரை சூட்டலாம், இசைக்கலைஞர்களுக்கு அவருடைய பெயரால் விருது தரலாம், நாவூர் ஹனீஃபாவுடைய அருஞ்செயல்களை பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்யலாம். இதுபோன்ற இன்னும் பல செய்திகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வரலாற்று பக்கங்களில் மிக முக்கியமான முன்னெடுப்பாக நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்ற ஹபீபி என்ற திரைப்படத்திலே இஸ்லாமிய வாழ்வை சொல்கின்ற அந்த படத்தில் நாவூர் ஹனீஃபா நிறைந்து இருக்கின்றார். நாவூர் ஹனீஃபாவை தவிர்த்து ஒரு இஸ்லாமிய வாழ்வியலை வரலாற்றை எழுதிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தம். எனவே நாவூர் ஹனீஃபா அவர்களுடைய பாடல்கள் அந்த திரைப்படத்தில் ஆங்காங்கே வருகின்ற சூழலில் இந்த நூற்றாண்டில் அவரை கண்ணியப்படுத்துமாக இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் இயக்கத்தில் உருவாகின்ற இந்த ஹபீபி திரைப்படத்தில் இயக்குனர் அவர்கள் ஹனீஃபா அவர்களை கொண்டாட வேண்டும் என்ற விதமாக இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏஐ முறையிலே ஒரு பாடலை நாம் தயாரித்து வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையில் அன்பு நண்பர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் வல்லோனே வல்லோனே என்ற ஒரு பாடலை எழுதி சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைத்து இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கின்ற ஹபீபி திரைப்பட பாடலை வெளியிட வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை சொன்னபோது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களையெல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தி அந்த இசைத்தட்டை வெளியிட்டு ஹனீஃபாவிற்கு ஒரு பெரும் மரியாதையை செலுத்தினார்கள். இன்றைக்கும் அது கொண்டாட்டத்திற்குரிய ஒரு பாடலாக மீண்டும் நாவூர் ஹனீஃபாவுடைய புகழை ஒரு அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பணியாக வல்லோனே வல்லோனே என்ற அந்த பாடல் இன்னும் என்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் வாயிலாக என்னுடைய பிரியத்தையும் பேரன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவையிலே ஒரு புதிய தலைமுறை இளைஞர்களை எல்லாம் அழைத்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான மாநாடாக நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு வழக்கம்போல்
அறிஞர் பெருமக்களாகிய மூத்த தலைமுறையான நம்முடனே முடிந்து போகின்ற ஒரு சூழல் என்பது இதயத்தை மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த வரலாற்றை எப்படி நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்ல போகின்றோம்? நாவூர் ஹனீஃபாவை இந்த புதிய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து வைத்திருக்கின்றார்களா, விளங்கி வைத்திருக்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு நாம் அந்த வரலாற்றை சொல்லவில்லை. நாவூர் ஹனீஃபாவை அவருடைய வாழ்கின்ற இறுதி காலத்திலேயே அவருடைய பாடல்களை முடக்கக்கூடிய ஒரு பணியை இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையினால் அதை நிகழ்த்தி காட்டிய ஒரு துயரமும் இந்த மண்ணில் நிகழ்ந்தது. இசை கூடுமா கூடாதா, கவிதை ஹராமாயிற்று, எனவே பாடல் பாடுவது இஸ்லாத்திற்கு ஏற்புடையது அல்ல என்ற அடிப்படையில் அந்த பாடலை எல்லாம் முழுமுற்றாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை பெரும் இயக்கமாகவே கட்டி எழுப்பி பெரும் குரலை இங்கே ஒலித்தார்கள். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், நாவூர் ஹனீஃபாவை அவருடைய பாடலை முடக்கிய ஒரு பெரும்பணியை செய்ததோ அந்த இடத்திலே அதற்கு மாற்றாக சினிமா பாடல்களை கொண்டு அமர்த்தியதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இஸ்லாம் ஒரு ஆல்டர்னேட், ஒரு மாற்றீடை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், அது மதம் அல்ல. ஒன்றை தடை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு மாற்றான ஒன்றை, அதற்கு சாத்தியமான ஒன்றை இஸ்லாம் முன்மொழிகின்ற ஒரு மார்க்கம். விபச்சாரத்தை இஸ்லாம் முழுமுற்றாக தடை செய்கிறது என்று சொன்னால் திருமணத்தை அது வழிபாடாக, ஒரு அறச்செயலாக இங்கே அறிமுகப்படுத்துகிறது. அது எனதுடைய வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திருமணம் இங்கே ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். வட்டியை இஸ்லாம் முழுமுற்றாக தடை செய்கிறது, ஒழித்து கட்ட விரும்புகிறது என்று சொன்னால் வட்டியை ஒழித்துவிட்டு இந்த பக்கமாக அது வியாபாரத்தை, வியாபாரத்தை அதை ஹலாலாக்குகிறது, வியாபாரிகளை ஊக்கப்படுத்துகிறது. அவர்கள் நாளை நபிமார்களுடன் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு வணிகராக இருந்தார்கள். எனவே வட்டியை தடை செய்கின்ற இந்த மார்க்கம் வணிகத்தை ஊக்குவிக்கிறது. இப்படி எங்கெல்லாம் ஒன்றை இஸ்லாம் தடை செய்கிறதோ அதற்கு மாற்றான சரியான ஒன்றை சொல்கிறது. இந்த பாடலை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள், இந்த பாடலில் பிழை காணக்கூடியவர்கள், இது மார்க்கத்திற்கு புறம்பானது அல்லது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியது, இது வழிகேடு என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு மாற்றான ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க வேண்டும். நாகூர் ஹனீஃபாவுடைய ஒரு பெரும் சிறப்புகளில் ஒன்றாக நான் பார்ப்பது, அவர் பேதமற்று எல்லா பாடலையும் பாடியிருக்கின்றார். இணை வைப்புக்கு இட்டுச் செல்வதாக கருதக்கூடிய பாடல்களையும் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் ஏகத்துவத்திலே மெளிர்கின்ற மிக உன்னதமான பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார். எனவே அவரை பொறுத்தவரையில் அவர் பாடலை எழுதி இயற்றியவர் அல்ல. எது அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த பாடல்களை மிக நேர்த்தியாக பாடி அதை இறுதி மக்கள் வரைக்குமாக சேர்க்கும் பெரும்பணியை செய்தார். எனவே அங்கே எதெல்லாம் பிழையாக இருந்ததோ அந்த பாடல்களுடைய வரிகளை இதெல்லாம் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியது, அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மாற்றை ஏற்பாடு செய்யாமல் இதுவே கூடாது என்று சொன்னால், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் பொழுதிலே அமர்ந்திருக்கின்ற போது 2 சிறுமிகள் இசைக்கருவிகளை அடித்து கொண்டு பாடலை பாடி செல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், பெருமானார் முன்னிலையிலே இந்த பெருநாளிலே இசைக்கருவிகளை, ஹராமான தடை செய்யப்பட்ட இசைக்கருவிகளை நீங்கள் வாசிக்கலாமா என்று கேட்டபோது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, எல்லாருக்கும் ஒரு பண்டிகை நாள் உண்டு, இன்றைக்கு நமது திருநாள், அவர்கள் பாடட்டும் என்று சொன்னார்கள். ஹசான் அவர்கள் புனித ஹரம் ஷரீஃபுடைய எல்லையை கடந்து ஒரு யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பாடலை பாடுகிறார். உமருக்கு கோபம் வருகிறது. ஹசானுடைய ஆடையை பிடித்து இழுத்து இறை தூதர் முன்னால், என்ன தைரியம் இருந்தால் இந்த புனித பூமியில் இறை தூதர் முன்னால் பாடலை பாடுவீர் என்று அவரை எச்சரிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசானை பார்த்து, ஹசானை பாடல் பாடக்கூடாது, அது ஹராம் என்று எச்சரிக்கவில்லை, மாறாக உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே அவரை விட்டுவிடும், ஹசான் நீங்கள் பாடுங்கள், கவிதை அம்பை விட வேகமாக தாக்கும் என்று முதல் போர்ப்பரணியை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யுத்தத்திலே ஒரு கல் வந்து கையிலே விழும்போது அவர்கள் சொன்னார்கள், ரத்தத்தில் தோய்ந்த விரலே உனக்கு இறைவன் நாடினால் கூலி கிடக்கும் என்று சொன்னார்கள். பெருமானாரை நீங்கள் கவிதை பாடலாமா, நீங்கள் இறை தூதராயிற்றே என்று கேட்டபோது, ஆம் நான் கவிதை பாடுவேன், அது இறைவனுக்கு இணை வைக்காத பொழுது என்று சொன்னார்கள். ஹலால் ஹராம் என்பதை உணவோடு நிறுத்துகின்றோம், இல்லை, எல்லாவற்றிலும் ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது. சம்பாத்தியத்தில் நேர்மையாக சம்பாதிப்பது ஹலால், லஞ்சம் வாங்குவது ஹராம்.
உணவிலே மட்டும் நாம் சுருக்கி பார்த்து விடாமல் மனைவியை ஏறெடுத்து பார்த்து மனைவியின் வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டுவது சதக்கா, தர்மம் என்று சொல்வது, பிறன்மனை நோக்குவது ஹராம் என்று சொல்கிறது. அது சைத்தானுடைய பார்வை என்று சொல்கிறது. அதே போல இந்த பாடலிலே இணை வைப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், பிறரை தனிமனித துதி இல்லாமல், பிற சமூகத்தை இழிவுபடுத்தாமல், அருவருப்பான வார்த்தைகள் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல் பாடுகின்ற அனைத்து பாடல்களும் ஏற்புடையது என்று சொன்னார்கள். பெருமானாரிடம் ஒருவர் கவிதை பாடுகிறார், அதை கேட்டு ரசிக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட கவிதைகளை பாட பாட ரசிக்கின்றார்கள். பாடுவதற்கு ஒரு மனம் என்றால் ரசிக்கக்கூடிய ரசிகம் என்பது ஒரு பெரும் பேர். இன்றைக்கு காளியப்பன் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை நீங்கள் ரசிக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருக்கின்றது. எனவே ரசிக மனம் மிக முக்கியமானது. அதனாலதான் பெருமானார் அவர்களிடம் தோழர்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், நீங்கள் கவிதை கேட்கின்றீர்கள், ஆனால் ஒரு இறை நிராகரிப்பாளனுடைய கவிதையை, இன்னும் சொல்லனா நமக்கு புரிகிற மாதிரி ஒரு காஃபிராச்ச அவருடைய கவிதையை நீங்கள் மேற்கோள் காட்டலாமா? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, பெருமானாருக்கு பிடித்த கவிதை எது? லபீத் என்ற கவிஞனுடைய கவிதை பிடிக்கும். அவன் இறை நிராகரிப்பாளன் ஆயிற்று, அவனுடைய கவிதையா மேற்கோள் காட்டுவார்கள். இறை தூதரே, உங்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு இறை நிராகரிப்பாளருடைய வார்த்தையை நீங்கள் மேற்கோள் காட்டலாமா என்று தோழர்கள் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய லபீத் என்ற கவிஞனுடைய வார்த்தை தான் வார்த்தைகளிலே சிறந்தது என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அவன்தான் நிராகரிப்பாளன், அவன் கவிதை ஈமான் கொண்டு விட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு உச்சம். ஆனால் அப்படி ஒரு விசாலமான ஒரு மார்க்கத்தை இன்றைக்கு இறுக்கமான மார்க்கமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். எல்லாம் ஹராம் என்று சொன்னோம், வானொலி ஹராம் என்று சொன்னோம், ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று சொன்னோம், தொலைக்காட்சி ஹராம் என்று சொன்னோம், எல்லாம் இன்றைக்கு ஹராம் என்று சொன்னோம். ஆனால் எதுவுமே எல்லார் கையிலும் இன்றைக்கு அலைபேசி இருக்கிறது, எல்லாருக்குமே பாடல்கள் புரிகிறது, பாடல்கள் தெரிகிறது. ஆனால் அதை எப்படி நாம் சாத்தியப்படுத்துவது? ஒன்றை ஒரு அறவழியிலே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்பதை விட்டு அதை தடுத்து விட வேண்டும், நிறுத்திவிட வேண்டும் என்பது அதற்கான தீர்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புள்ளியில் இருந்து நாவூர் ஹனீஃபாவை நாம் ஆய்வு செய்தால் அவர் எடுத்து வைத்த ஏகத்துவ கொள்கை, தௌஹீதை, இறைமார்க்க செய்தியை இங்க இருக்கக்கூடிய சகோதர சமுதாய சொந்தங்கள் அவருக்கு சான்று வழங்குவார்கள். இறைவனை இன்றைக்கு பள்ளிவாசலுக்குள் சுருக்கி வைத்திருக்கின்ற, அல்லாஹ்வை பள்ளிவாசலுக்குள் சுருக்கி வைத்திருக்கின்ற நமக்கு இறைவனை, அல்லாஹ்வை கோயிலுக்குள்ளும் சர்ச்சுக்குள்ளும் மீலாது விழாக்கள் மட்டுமில்லாமல் பொது மேடைகளிலும் கொண்டு சேர்த்தவர் நாவூர் ஹனீஃபா என்றால் இது மிக இல்லை. இன்றைக்கு அன்பிற்கினிய பேச்சாளர் காளியப்பன் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் சொல்லி தந்தவர் நாகூர் ஹனீஃபா. கல்பு என்ற வார்த்தைக்கு எனக்கு இந்த இசைப்பாடல்களில் இருந்து எனக்கு கிடைத்தது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்பது தமிழகத்தின் ஒரு முஸ்லிம்களுடைய குரலாக அல்ல, இது தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக குரலாக ஒலித்தது. எனவே இந்த இறைமார்க்க செய்தியை சகோதர சமுதாய சொந்தங்கள் மத்தியிலே, பன்மை சமூகத்திலே அழைப்பியலுக்கான ஒரு பெரும் சூழலை உருவாக்கி காட்டிய ஹனீஃபாவுடைய அந்த வழியை நாமெல்லாம் கையெடுக்க தவறிவிட்டோம் தான். ஒருபுறம் அதை பெருங்கோட்பாடு, அதை இவர்கள் முழுமுற்றாக நிராகரிக்கிறார்கள் என்ற ஒரு எல்லை ஒருபுறம், இன்னொரு புறம் ஹலால் ஹராம் என்ற அடிப்படையில் அதை ஒதுக்கி தள்ளியது ஒருபுறம். இரண்டுக்கும் இடையிலே ஒரு வசதியாக இருக்கிறது, ஒரு நடுநிலை கோட்பாடு, ஒரு சமநிலை கோட்பாடு இருக்கிறது. ஏற்க வேண்டியது ஏற்பது, விட வேண்டியதை விடுவது என்ற நிலையிலிருந்து தான் அதை அணுக வேண்டும். முழுமுற்றமாக நாங்கள் அதை எழுதிவிட்டார்கள், பாடிவிட்டார்கள் என்பதற்காக அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதல்ல. அதை தேர்ந்தெடுத்து தெளிந்தெடுத்து அதை சரியான முறையில் இந்த காலத்திற்கு தேவையாக அதை நாம் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பட்டணம் பொடி கடையில் 25 பைசா 15 பைசாக்கு பாட்டு புஸ்தகம் விற்கும், சினிமா பாட்டு புஸ்தகம். அதில் போய் பாட்டு புஸ்தகத்தை அந்த காலத்தில் சின்ன பையங்களாக இருக்கும்போது வாங்கி அதில் வரிகள் எல்லாம் படிப்போம், புரியாது. அப்போவே புரியாது, இப்போ உள்ளது சுத்தமாக புரியாது. இப்போ உள்ளது டிக்ஷனரி போட்டால் தான் புரியும் என்ன வார்த்தையில் எழுதுறாங்கிறத. பாட்டு புஸ்தகமே விற்கும். ஆனால் நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரிந்தது நான் தேடிய வரைக்கும் இல்லை, தொகுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே ஹனீஃபா அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நாம் இன்னும் இணைத்து நினைவு கூற வேண்டியது நாகூர் சலீம் அவர்களையும்,
புலவர் ஆபிதீன் போன்றவர்களையும், காமு ஷரீப் போன்றவர்களையும், இறையருட் கவிமணி அப்துல் கஃபூர் போன்றவர்களையும் இந்த பாடலை அவர்கள் எந்த விதத்தில் எப்படி எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதானால் அது பாடல் வரிகள் அல்ல, போர் பிரகடனத்தை அவர்கள் செய்தார்கள். நீங்க வரதட்சணை வாங்குவது ஹராம், வரதட்சணை கூடாது என்பதை சொல்வது ஏகத்துவ எழுச்சி என்று சொன்னால், அதே பாடலை எழுதுவதற்கு பேனா பிடித்தது உங்களை விட அது மாபெரும் புரட்சி தான். நீங்கள் கைக்கூலி வாங்கலாமா? எழுதுறா பாருங்க, ஆற்றல் மிகும் தீனோரே, அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. நீங்கள் கைக்கூலி வாங்குவது நியாயம் தானா? அதை ஒரு பாடுறாரு பாருங்க. இது வெட்கமான செயல், வரதட்சணை என்பது அருவருப்பான செயல். பாடலின் வழியாக அவர்கள் சொல்லக்கூடியது. சிலை வணக்கம் கூடாதுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா போய்? ஆனால் பாடலின் வழியாக அவர் சொல்ல முடிந்தது. மது, தீமை, கொலை, களவு, காமம் இது எல்லாமே கூடும் வட்டியுமே வாங்க கூடாது என்று உரைத்தார். மது, சூது, கொலை, களவு, காமம் கூடும் வட்டியுமே வாங்க கூடாது என்று உரைத்தார். தீய விக்கிரக ஆராதனை கூடாது என்று உரைத்தார். ஏகத்துவத்தை இதுக்கு மேல என்ன சொல்லிடுவீங்க? சிலை வணக்கம் கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம்ங்கிறாரு, அதை தெளிவாக சொல்கின்றார். ஆக ஏகத்துவத்தை, கொள்கையை பிரகடனப்படுத்தக்கூடிய வரிகளை அதனுடைய ஆற்றலும் துணிவோடும் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்கேயுமே அந்த வார்த்தைகளை அந்த தளத்திலிருந்து அந்த வேகத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மரபையும் கட்டி எழுப்பலாம். இதை தாண்டி அவருடைய பாடலிலே நீங்கள் பார்த்தால் ஏகத்துவத்தை மட்டுமே நீங்கள் தொகுத்தார். அதற்கு முரணான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க ஏகத்துவத்தை, தூதுத்துவத்தை இதை விட அருமையாக சொல்ல முடியுமா? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை முன்னிலைப்படுத்தியவர்கள். தன்னுடைய கொள்கையை முன்னிலைப்படுத்தினார்களே தவிர தன்னுடைய உருவத்தை, எனக்கு உருவப்படம் வரையாதீர்கள், ஏனென்றால் காலப்போக்கில் அது சிலையாக கடவுளாக மாற்றப்படும், எனவே என்னை முன்னிறுத்தாதீர்கள், என்னுடைய கொள்கையை முன்னிறுத்துங்கள். ஆனா அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆனா ரசூலுல்லாஹ், நான் இறைவனுடைய தூதர். இரண்டு அடையாளங்கள் தான். அப்படி என்றால் பெருமானாருடைய முகம் எப்படி இருக்கும்? அதை ஏங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை, அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த காவலினால், அந்த ஆவலின் காவலினால் இதயம் வாடுதே. இதெல்லாம் பெருமானார் பொழுது உண்டான பெரும் பிரியத்துடன் அந்த பாடலை கேட்டால் கண்ணீர் வந்துவிடும். நாம் உம்ரா செய்யும் போது தாயிஃப் நகரத்துக்கு போகும்போது அந்த பாடல்கள் காதில் ஒலிக்கும். நீங்கள்லாம் அதை வந்து உணர்வுபூர்வமாக ஒலிக்க முடியும். தாயிஃப்ல போய் கால் வச்ச உடனே, தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையிலே, அப்படி போகும்போது அப்படி உள்ளமெல்லாம் சிலிர்க்குது அந்த இடத்துல. நம்ம அறியாமலே அது வந்து நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல. இன்னும் சொல்வதனால், கல்லால் சில பேர் அடித்தார்கள், போடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், எல்லா துயரத்தையும் தாண்டி நபி அல்லாஹ் ஒருவனே என்று உரைத்தார் என்று சொன்ன அந்த ஏகத்துவ கொள்கை பிரகடனத்துடைய பூமியாக அங்கே கால் வைக்கும் போது அந்த உறுதியை ஒருவனால் பெற முடிகிறது என்று சொன்னால், அந்த பாடல்கள் ஏற்று தந்த அந்த குரல் கொடுத்த அந்த வலிமை. நாம் போய் மதீனாவில் போய் கால் வைக்கும் போது அந்த செருப்பை கழட்டி இந்த மதீனா பூமியில கால் வைக்கிறேன் நான். புஷ்பங்களின் மகரந்தமாம் மதீனா புழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே, உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே. உண்மையிலேயே அங்கே எனக்கு தயக்கம் இல்லை என்றால் அந்த மண்ணில் ஒரு முறை உருண்டு வறண்டு விட வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றி. இது பெருமானார் நடந்த பூமி அல்லவா? எத்தனை தியாகங்களுக்கு அந்த மண் இடம் கொடுத்திருக்கிறது, எத்தனை இரத்தங்களை தாங்கி நிற்கின்றது. அந்த மதீனத்து வரலாறு, அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நாளிலே மதீனா பூமியை அவர்கள் கட்டியமைத்த அந்த பெரும்பொழுதை நினைவு கூறக்கூடிய அந்த பாலைவனம் தாண்டி போகலாமா? அதான் பாடலை நீங்க கேட்கும்போது நிறைய இடங்கள்ல கண் கலங்கிடுவேன். ஏன்னா அந்த உணர்வுகள் அதை ஒரு தலைமுறைக்கு கடத்துவது, அந்த வரலாற்றை, பெருமானாருடைய அந்த தொடர்பியலை. இன்றைக்கு அங்கேயும் நிறைய அடையாளங்களை அழித்து வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் அடையாளமாக திகழ்வதுதான் அது. இன்றைக்கும் இந்த மண்ணிலே எவ்வளவோ நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள், ஏராளமான நபித்தோழர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தெரியாதவங்க யாரும் இருக்காது என்றால் அது நாம பயான்ல சொல்லி தந்த பிலால் அல்ல. பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேன் இதோ, அவன் கூறினதுதான். அந்த பிலால் தான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் பிலால் ஹோட்டல்களாக, பிலால்களாக முஅத்தின்களை அறிய செய்தது அந்த பெரியார் பிலால் பாடல் தானே. அதுல அவர் சொல்றாரு, பிலாலுக்கும் பெருமானாருக்கும் இருந்த
அந்த பிரியம் எப்படி இருந்தது, அவர் எப்படி அந்த சாம் தேசத்திற்கு போய் மீண்டும் திரும்பி வருகிறார். அந்த பிலால் ரலியல்லாஹுடைய அந்த முதல் பிரகடனம், அந்த அழைப்போசையை சாதிய அடுக்குகளை இந்த மண்ணிலிருந்து ஒழித்து, நிறவேற்றுமை, இனவேற்றுமை, குலவேற்றுமையை ஒழித்து, ஒரு கருப்பு நிற ஆப்பிரிக்க அடிமைக்காக முதலாக இறைவனுடைய இந்த தொழுகை அழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை பிலால் ரலியல்லாஹுக்கு கொடுத்ததை பாடலிலே இறுதியாக சொல்லி, அவருடைய பேரன்பு பிரியம் பெருமானார் முஹம்மத் என்று சொல்லும் போது அவர் மூர்ச்சியாகி விழுகின்ற அந்த இடத்திலே நாவூர் ஹனீஃபாவுடைய அந்த அதான் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு கம்பீரமான, அல்லாமா இக்பால் சொல்லுவார், இன்றைக்கு பள்ளிதோறும் ஒலிபெருக்கிகளிலே அதான்கள், பாங்கள் ஒலிக்கப்படுகின்றன. ஆனால் பிலாலுடைய ரூஹ் மட்டும் எங்கும் இல்லை. பிலாலுடைய ரூஹ் வேறு. அவர் அந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது இன்றைக்கு அது வாங்கின் ஒலி, அன்றைக்கு அது ஏகத்துவ பிரகடனம். அது அந்த மக்கத்து நகரையே ஆட்டம் காண செய்தது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த கருப்பு நிற காக்காய் காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஆலயத்தின் மீது ஏறி நின்று இந்த அழைப்பை செய்ய சொல்லக்கூடிய இந்த காட்சியை கேட்பதற்கு முன்பாக நாங்கள் எல்லாம் செத்து மண்ணோடு போயிருக்க கூடாதா என்ற அந்த இனவெறி அவரிடம் கோலோச்சி இருந்தது. அந்த மக்கத்து மன்னர்களை வென்றெடுத்த மார்க்கம் தான் இஸ்லாம். அதெல்லாம் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம், இறைவன் அந்த செய்தி எப்படி அவருக்கு இறை தூதர் சொல்கிறார்கள். அவங்க சொல்லாங்க, வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குல்ல, நிறைய வார்த்தைகளே அந்த பாடல்களில் நீங்கள் தொகுத்தீங்கன்னா அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. ஆதியருள் கனிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக, அமரர் ஜிப்ரீல்னா என்னங்க அப்படின்னா அது ஒரு வார்த்தை இருக்கு, வானவர். இப்போ அது இங்கே வந்து வட சொல் தென் சொல், எனக்குலாம் அதில் உடன்பாடு கிடையாது. தமிழை புரிந்து கொள்வதற்காக மொழியை தொங்கிக் கொண்டிருப்பதில் எனக்கு கூட, நான் மொழி மீது பெருங்காதல் கொண்டவன், மொழியிலே வந்து பீலிட் பட்டம் பெற்றவன், தமிழ் மொழியிலே சரளமாக உரையாடக்கூடியவன். மொழி பிரியம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழியை தவிர வேறு மொழியை மதிக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் இல்லை. ஆனால் அவர் சொல்றார், நான் சொல்லேன், புஷ்பங்களின் மகரந்தமா மதின பொழுதியில் அந்த மகரந்த துகள் இருக்குல்ல, அதெல்லாம் அது ஒப்புமை இருக்குல்ல, ஒரு கவிஞனாக ஒரு கலையாக பார்க்கும்போது அது பெரும் ரசனையாக இருக்கிறது. புஷ்பங்களின் மகரந்தமா மதின பொழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு வார்த்தை எங்கே அதை வந்து சொல்றாரு, மெய்யுணர்வின் நல்லடியார் மேதினியில் நலம் கொளிக்க திகழொளியின் திருமறை. குரானை பற்றியான இப்படியான ஒரு வர்ணனை. ஐயமர, இன்னைக்கு வந்து நாம் எழுதுறதெல்லாம் சந்தேகம் எழுதுகிறோம். ஆனால் அப்போ ஐயம் என்ற தமிழ் சொல்லை மிக சரியான முறையில் பயன்படுத்திய இடங்களும் கூட உண்டு இருக்குது. நீதி நபி மாமணிக்கு நிறைவளித்த மாமறை, அது வந்து கம்ப்ளீட். அதாவது இந்த மார்க்கம் இன்றோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, இந்த மார்க்கம் நிறைவேற்று விட்டது. அதை தான் அவர் சொல்கிறாரு. அதே போல அந்த வரிகளில் இருக்கக்கூடிய அண்ணல் நபியின் பெருமானாருடைய அந்த பெரும் வார்த்தைகளை அவர் எப்படி வர்ணிக்கிறார்னா, அதே மாதிரி தனியாக நான் ஒரு தலைப்பில் இதை எடுத்து இந்த வார்த்தை வர்ணனைன்னு ஒரு 2 மணி நேரம் பேசலாம். மாமா கூட கேட்டாப்புல, இதில் டாப்பிக்கில் இவ்வளோ நேரம் பேச முடியுமான்னு கேட்டாப்புல. நாவூர் ஹனீஃபா இதில் என்னால் இதில் நிச்சயமாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேச முடியும். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, அவ்வளோ தொகுப்புகள் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த பாடலை நீங்கள் கஸ்தூரி மனம் கமழும் தங்கள் மேனியை இந்த கண்களாலே பருகுகின்ற ஆவல் ததும்புகிறேன். கண்களாலே உங்களை சாப்பிடணுங்கிறான் பாருங்க, வாயால் தானே சாப்பிட முடியும். கண்களாலே பருகுகின்ற ஆவல் எனக்கு ததும்புதே பெருமானாரே, உங்களை அப்படி பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமே. அதெல்லாம் வந்து ஒரு பெரும் பிரியத்தினுடைய ஒரு அடையாளமாக வந்து இருக்கிறது. அதே போல நீங்கள் அந்த காலத்தில் கல்யாண வீடுனாலே நாவூர் ஹனீஃபா தான். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலே ஸ்பீக்கர் வந்து ஒலிக்காரும், வாழ்க வாழ்கவே வாழ்கவே நலமாய் வளமாய் மனமக். அதை போட்டாலே கல்யாணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வீடை கலகலப்பாக இருக்கும், அந்த காட்சியை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணத்துக்குள்ளே மாப்பிள்ளவா சாப்பிட, இங்கே கம்முன்னு கிடக்கு, பயானம் போட்டு அங்கேயும் பயானு, எல்லா இடத்துலையும் தானே பயன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காலைல முழிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மயக்க போட்டு பயன் பண்ணிட்டு கல்யாணத்தில் ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டை போட்டு நல்லதானே இருக்குது. அது அது இந்த வாழ்க வாழ்கவே வாழ்கவே அப்படிங்கும்போது அது ஒரு கலகலப்பாகுது. அந்த கல்யாணம் விட்டு இன்றைக்கு மகிழ்ச்சியாகுது. கல்யாணம் விடா அந்த இறப்பை குறித்து வந்திருக்க, மௌத்தையை நீ மறந்து இங்கு வாழலாகுமாப்பா. முன்னோரில் வாழ்ந்தவன்லாம் எங்கேன்னு கேட்குறாரு பாருங்க, அது ஒவ்வொன்றா கேட்பார். அந்த ஃபாத்திமா எங்கே, அந்த வீரர் அலி எங்கே, பெருமானார் எங்கே, எல்லாம் எங்கே போயிட்டாங்களே.
மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை, எல்லாம் போயிடும் ஒரு நாள். அது அந்த தத்துவத்தை இந்த மௌத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய அந்த உலகம் இறைவனின் சந்தை மடம், மறுமையை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடம், உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கே வருவோரும் போவோரும் தங்குமிடம். கரூரில் இருந்து பிறந்தோம், நம்ம எங்கிருந்து வந்தோம்? எல்லாமே ஒரு தாய் தெய்வத்தின் வயிற்றிலிருந்து நாம் பிறந்தோம், ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு செய்திகள். அதே போல் இந்த விழாக்களாகட்டும், இது நான் இந்த பகுதியில் இன்றைக்கி எந்த திராவிடம் அவருடைய அந்த வக்ஃபு அவங்க சொன்ன மாதிரி தலைப்புகள் எடுத்தோன்னா அது வேறு தலைப்புகளுக்குள்ளே போகும். ஒரு பாடலை மட்டும் எடுங்க, அந்த பாடலில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். தீன்குல கண்ணு அந்த பாடல் எடுத்து பாருங்கள். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்க, நீங்கள் 1000 பயான் பண்ணுங்க அவனுக்கு லிசன். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கு முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுபு தொழுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கு முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுபு தொழுவாள். ஏன் அவள் குளிக்கணும்னா அந்த இல்லற வாழ்க்கை அவ்வளோ மகிழ்வாக இருக்க வேண்டும்ங்கிறத சொல்கிறா பாருங்க. காலைல சுபுக்கு முன்னாடியே குளிச்சு ஒலுவெடுத்து தொழுகைக்கு தயாரான நாள்ல இருந்து அவள் வாழ்க்கை தொழில். மடல் தாளை கரங்களிலே மறை ஏந்து வாழ். காலைல எஞ்சோன்னு குரான் ஓதணும். அது ஒன்று சொல்லிட்டு வரும்போது திருப்பி சொல்கிறா பாருங்க, பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு பெண்ணுடைய இலக்கணத்தை அந்த வரிகளை, கணவனின் கண்களுக்குள் நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்குள் என்றைக்குமே மறைந்து வாழ்வாள். இன்னைக்கு கணவனுக்கு மறைஞ்சு வாழ்றான், வெளிநாட்டில் இருக்கான், மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் நிறைஞ்சு வாழ்றான். எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நைட்டியை போட்டுட்டு இப்போ அது ஒரு விஷயம். கணவனுடைய கண்களுக்கு தான் மறைஞ்சிருக்கா? அதில் கணவனுடைய கண்களுக்கு நிறைந்து வாழ்வாள், பிறர் கண்களுக்குள் என்றைக்கே மறைந்து. நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை பேசவும் மாட்டாள். நகையை அள்ளி போட்டுட்டு எங்கள் அந்த நகை இருக்குது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுரு, அவள் வருத்தமாக இருக்குமில்ல. இந்த வீண் பெருமையெல்லாம் வீண் பெருமை பேசிட்டு தெரியாத நீ நகை கிடையாது நகையெல்லாம் போட்டுட்டு இருக்க. அந்த பொருளாதாரத்தை சொல்லி தருக்கா பாருங்க. அதாவது கணவனுடைய வரவு என்னன்னு தெரியணும், பொருளாதாரம் பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். வரவறிந்து செலவு செய்து மீட்ட வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஓட்டுவாள், கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள். அப்பா இதுக்கு மேலே இணையான வரிகளை சொல்லுங்க பார்ப்போம். கணவன் எவ்வளோ சம்பாதிக்கிற, ஆட்டோ ஓட்டுனாரா இல்லை என்ன வாத்தியாராக இருக்காரா என்ன, அவருடைய சம்பளம் என்ன, அந்த சம்பளத்துக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ணலாம், அதில் என்ன மீதம் ஈட்டுறது. கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள். ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறதுனால கஞ்சத்தனம் பண்ண மாட்டான். அதுலேயே வகை வகையாக உணவு செஞ்சிருவாள். ஒரு துவையில 4 செஞ்சிருவா, ஒரு ரசத்தை 3 செஞ்சிருவா. வகை வகையாக உணவு செய்து இன்பம் ஓட்டுவாள். அதை சொல்லிட்டு கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள். இதெல்லாம் பொருளாதாரத்தை, கணவனுடைய அந்த வாழ்வியலை, ஒரு இல்லறம் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய அந்த வாரிசாக அவள் திகழ்வா. அப்படி சொல்லிட்டு அது எங்கே ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா கேட்குற. அந்த பாதையிலே வந்த பெண்ணை நீ சொல்லுமானா தெரியாது, ஃபாத்திமா அவங்க யாருக்கும் தெரியாது. ஆக இந்த ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு பெரும் செயல் இருக்குது. பாடல்களாக இதை கடந்து போய்விட முடியாது. இந்த குரலும் இறுதி வரை இந்த குரலின் மூலமாக எட்டிய செய்திகளும் இது ஏற்படுத்திய தாக்கங்களும் இன்றைக்கு தகுதியற்றவர்களெல்லாம் கொண்டாடப்பட கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே முழு தகுதியும் நிரம்ப ஆற்றலும் பெற்ற இஎம் ஹனீஃபா போன்றவர்கள் கொண்டாடப்படாமல் இருக்கின்ற இந்த பெரும் சோகம் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போதாது. இது ஹனீஃபா அவர்களுடைய அந்த ஒரு மகத்தான அந்த பெரும் ஆற்றலுக்கு முன்னால் இந்த விழாக்கள் எல்லாம் சின்ன சின்ன அடையாள மின்மினி பூச்சிகளைப் போலத்தான் இருக்கிறது. இல்லை, இது பெரும் நட்சத்திரங்களாக மட்டுமல்ல, பெருநளவாக பிராசிக்க வேண்டிய விழாக்களை, பெருவிழாக்களை எடுக்க வேண்டும். எனக்கு இன்னும் என்ன வருத்தம் என்று சொன்னால், ஐயா அவர்களை வைத்துக்கொண்டு சொல்லினேன், இதெல்லாம் சகோதர சமுதாயத்தினர் எடுக்க வேண்டிய விழாக்கள். நாவூர் ஹனீஃபாவை முஸ்லீம்கள் மட்டும் கொண்டாட வேண்டும் என்பதல்ல, அவர் மதங்களை கடந்து இந்த செய்தியை சொன்ன ஒரு மனிதநேய குரலாக வெளிப்பட்டு இருக்கின்றார். எனவே சகோதர சமுதாய சொந்தங்களும் இன்னும் இருக்கக்கூடிய இலக்கிய விழாக்களும் கொண்டாடப்பட வேண்டும். திரைக்கலைஞர்கள் கொண்டாடப்படுவதைப் போல நாவூர் ஹனீஃபா வாழும் காலத்திலே கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர். இல்லை, பரவாயில்லை, அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய நூற்றாண்டு நினைவிற்காவது அவரை கொண்டாட வேண்டுவதும், இனியொரு தலைமுறைக்கு அவருடைய செய்திகளை அழுத்தமாக சொல்வதும், அவருடைய பாடல்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் வரைக்குமாக பெறுவதற்கான தமிழ்நாட்டு பண்பாட்டியல் கூறியலில் ஹனீஃபாவுடைய வாழ்வியல் குரல்கள், அவருடைய எழுத்துக்களை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும்பணிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு அருமையான விழாவை தொடர்ந்த இது போன்ற நல்ல நிகழ்வுகளை இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் வாயிலாக மாமா சேன் இப்ராஹிம் அவர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். இன்று ஒரு நிகழ்வு, மாலை ஒரு நிகழ்வு, கடந்த மாதம் ஒரு நிகழ்வு, அதற்கு முன்பு ஒரு நிகழ்வு, கடந்த 6 ஆண்டுக்கு முன்னால் இதே நாளில் ஒரு நிகழ்வு.
நாங்கள் வந்து இந்திய வசந்தமே எழுதுக என்ற ஒரு நிகழ்வை கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் வருகிறார். அந்த நிகழ்வையும் பேட்டை ஜலாலியாவில் பிப்ரவரி 2 நடத்தி காட்டிய ஒரு தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடன் தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். இந்த விழாக்களை இந்த பள்ளிக்கூட வளாகத்தோடு முடித்து விடாமல் இது பெருவிழாக்களாக எடுக்க வேண்டிய பெரும்பங்கும் இந்த கடையநல்லூர் சகோதரர்களுக்கு இருக்கின்றது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் இந்த பணியிலே கைகோர்க்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். எல்லோரும் கொண்டாடுவோம் நாவூர் ஹனீஃபாவை என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.